ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்துக்க மாதிரி ஒரு அனிமே வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 செகண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சப்போஸ் நீங்கள் 30 செகண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு 15 செகண்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடிட் பண்ணுற வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எனக்கு சாங் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம், அதனால மியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஸ்பீக்கை யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ண வீடியோ அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ண இந்த வீடியோ நம்ம 15 செகண்டுக்கு நம்ம கட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துக்கு போய்ட்டு ஸோ இதை வந்து பண்ண நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பண்ண 15 செகண்டுக்கு நான் வந்து பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கிற 15 செகண்டையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் 15 செகண்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ங்க. ஸோ நம்ம அனிமி ஸ்டைலில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இஷ்யூஸ் வரும். ஸோ பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மோடு வெர்ஷனாக வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நான் வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி தான் ஷோகும். இதில் இந்த டிக்கெட்னே இருக்காது, நீங்கள் கிளிக் பண்ணிக்க மறுபடியும் இதை கொடுத்து டன்ன்றது கொட்டினா அப்படியே வந்துடுங்க. ஸோ கேக்கு எவ்வளோ நேரம். ஸோ நீங்கள் மோடிவேஷன் யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி அப்டேட் ப்ராப்ளம் வரும். ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் கொடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அலோன்னு கொடுத்து இப்போ நீங்கள் ஐட்மோஷனில் 15 செகண்ட் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு லோடிங் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம அனிமி ஸ்டைல் எடிட் பண்ணுறதுக்கு கீழே ட்ரெண்ட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்க இந்த இடத்துல ஏஎன் கார்ட்டூன் ப்ளஸ்ன்னு இருப்பாருங்க. இதே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸில் உங்களுடைய நார்மல் வீடியோவே அனிமி ஸ்டைலில் ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே 1 மினிட் கூட ஆகலை, ஜஸ்ட்டு 15 செகண்டில் நார்மல் வீடியோவே அனிமி ஸ்டைலில் நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்து. ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணால் மேல் நெஸ்ட்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து பார்த்தினாக்க இது எக்ஸ்போர்ட் ஆகிரும். எவ்வளோ சிம்பிளாகவே நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளசியோன்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நாம் எடிட் பண்ண வீடியோ வந்து பண்ண குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த குவாலிட்டியை நாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ரிப்பேர்னு இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ கீழே ட்ரை நவுன்னு இருக்கா, அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அனிமி ஸ்டைலை ஷூட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாமல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்றது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராசஸிங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் எது சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். இமேஜ் குவாலிட்டி இருக்குது, அது ஃபுல்லாகவே இருக்கட்டும். இந்த சூப்பர் குவாலிட்டி இருக்குது, நான் 4K வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா நாய்ஸ் ரெடியூஷன் இருக்கா, அதே வந்து பார்த்தினாக்கா ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸாக இருந்துச்சுனாக்கா இந்த நைட் வேவ் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நாம் ஆட்டோன்றதை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் நீங்கள் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து பண்ண வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் வீடியோவே குவாலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். வீடியோ லென்த்தை பொறுத்து இது வந்து பண்ணாக்க டைமிங் எடுத்துக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது எக்ஸ்போர்ட் ஆகும்போது ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது வந்து பண்ணாக்க கேன்சல் ஆயிரும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, ஜஸ்ட்டு 70% இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த 70% வரும்போது கொஞ்சமாக வந்து பண்ணாக்க அதே இடத்துல அப்படியே ஸ்டாப்லேயே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, 70க்கு மேலே அப்படியே போகுது ஃபாஸ்ட்டாக. ஓகே, 100% முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் இதை ப்ளே பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தினாக்க நார்மல். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சா. ஜஸ்ட் உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸை குவாலிட்டியில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி சேவ் பண்ண மேல் சேவ்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க சேவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து பண்ணாக்க இன்னொரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஐட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 2 வீடியோ கட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தினாக்க ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணாக்க 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.